பொருளியலின் தந்தை ஷார்ட்கட் பார்க்கலாமா? முதல்ல ஆடம் ஸ்மித். இவர் பொருளாதாரம், முதலாளித்துவம், நுண்ணிய பொருளாதாரம், இது மூன்றுக்கும் தந்தைன்னு சொல்கிறோம். எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனியோட முதலாளியாக ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நுண்ணிய அறிவு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க பொருளாதாரத்துலேயும் மேம்பட்டவங்களாக இருப்பாங்க, ஆடம்பரமாகவும் இருப்பாங்க. ஸோ ஆடம் ஸ்மித் வந்தால் இவங்க இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே. அடுத்தது ஜேஎம் கீன்ஸ். ஜேஎம் கீன்ஸ் கீன்ஸ் அப்படின்றத ஜீன்ஸ், இந்த கீக்கு பதிலாக ஜி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீன்ஸ். இதை எப்படின்னு சொல்லலாம்? நவீன காலத்தில் பேரியல்னு இருக்கு இல்லையா, இதில் அந்த இயல் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இயல்பு. ஸோ நவீன காலத்தில் இயல்பாக எல்லோரும் ஜீன்ஸ் அணிகிறாங்க. இப்போ நவீன பேரியல் வந்தால் யார்? ஜேஎம் கீன்ஸ். அடுத்தது கம்யூனிசிசம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், சமத்துவம்னு தெரியும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, காரில் 4 டயரும் சமமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உலக பசுமை புரட்சியின் தந்தை. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கலான்னு பாருங்கள். நம்ம உலகத்தை எல்லாருமே எப்படி விரும்புகிறோம்? நம்ம உலகத்தில் போரே நடக்கக்கூடாது, எல்லா இடத்துலையுமே எப்போவுமே பச்சை பசைன்னு பசுமையாக இருக்கணும் அப்படின்னு தானே எல்லாருமே விரும்புகிறாங்க. அப்போது உலக பசுமைன்னு வந்துட்டாலே ஆன்சர் நார்மன் போர்லாக். அடுத்தது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. இதுக்கு எப்படி ஈஸியாக நான் வைக்கலாம்னா, நம்ம இந்தியாவில் பசுக்களை எல்லோரும் எப்படி கும்பிட்றோம்? சாமி மாதிரி நினச்சி கும்பிட்றோம். ஓகேவா? அப்படி நான் வச்சுக்கோங்க. இதே ஷார்ட்கட் தான் அடுத்ததுக்கும். இந்தியாவில் இன்னை வரைக்கும் பசுவை நம்ம மாறாமல் இன்னை வரைக்கும் சாமியாக நினச்சி கும்பிட்டுட்டு வராங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சேம் தான். அடுத்தது வெண்மை புரட்சியின் தந்தை. இந்த வெண்மை அப்படின்றதில் மையை மட்டும் எடுத்துக்கோங்க. மை, குறி, இதில் வர்கீஸ் குரியனில் குறி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி ஈஸியாக சொல்லலாம்னா, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அந்த காலத்தில் இந்த மை போட்டு பார்க்குறது, வெத்தலையில் மை போட்டு பார்க்குறது, குறி கேட்குறது, இதெல்லாம் வழக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மை வந்தால் இங்கே வர்கீஸ் குரியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உலக புள்ளியலின் தந்தை. இதுக்கு எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா, ரெனால்டு ஃபிஷர் அப்படின்றதில் ஃபிஷர் அப்படின்னு ஞாபகம். ஃபிஷர் அப்படின்னா என்னது? ஃபிஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபிஷ். ஓகேவா? ஸோ உலகத்தில் உள்ள ஃபிஷ்ஷில் மேக்ஸிமம் எல்லா ஃபிஷ்ஷும் எப்படி காணப்படுது? மேலே நிறைய டாட்டாக புள்ளி வச்ச ஒரு ஃபிஷ்ஷராக தான் நிறைய ஃபிஷ் காணப்படுது அப்படின்னு சொல்லி இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்திய புள்ளியலின் தந்தை. இந்தியா புள்ளியல் இதுக்கும் அதே ஃபிஷ்ஷு தான். இந்தியாவில் உள்ள எல்லா ஃபிஷ்ஷுக்கும் புள்ளி. ஆனால் இந்தியான்னு வரும்போது நோ ஃபிஷ். இங்கே என்ன இருக்குது? நோ ஃபிஷ். நிறைய ஃபிஷ்ஷுக்கு நோ ஃபிஷ், நிறைய இதுக்கு புள்ளி இல்லை. அதே இது உலகத்துலன்னா நிறைய ஃபிஷ் மேலே புள்ளி வச்சதாக தான் காணப்படுது. அப்போ புள்ளியிலே உலகன்னு வந்துட்டால் ஃபிஷ்ஷரு, அதே இது இந்தியன்னு வந்துட்டால் நோ ஃபிஷ்ஷு அப்படின்னு ஞாபகம்.